எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நாவலன் சமையலறையில் 50வது எபிசோட். அதனால குக்கிங் வீடியோ எதுவுமே இல்லை, க்ளீனிங் வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் எல்லா வீக்கெண்டும் என்னோட கிச்சனை எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத கொஞ்சம் டிப்ஸ், என்னென்ன டிப்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன்றத நான் காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சிங்க், கவுண்டர் டாப், அப்புறம் அவன் இதெல்லாம் நான் எந்த மாதிரி எல்லா வீக்கெண்டும் நான் க்ளீன் பண்ணுறேன்றத நம்ம பார்க்கலாம். என்னோட கிச்சனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயந்தான் இந்த டிஷ்வாஷர். அதனால ஃபஸ்ட்டு இந்த டிஷ்வாஷரை நம்ம எல்லா டிஷ்ஷையும் இதில் அடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிஷ்வாஷ் பண்ணக்கூடிய ஒரு டேப்லெட் அதில் போட்டுட்டு இதை நம்ம ஆன் பண்ணி விட்டோம்னா இது ஒரு 15 மினிட்ஸ் தான். இந்த 50 மினிட்ஸ் 50 நிமிஷத்தில் இது க்ளீன் ஆகிடும். அப்போ ஃபஸ்ட்டே இதை நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணி முடிக்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அப்புறமா இப்போ நான் என்னோடய ரைஸ் குக் பண்ணக்கூடிய அந்த பாத்திரத்தை நான் ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுவேன். ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு வாட்டி டிஷ்வாஷரில் போட்டதுனால அதில் நிறைய ஸ்க்ராச்சஸ்லாம் ஆச்சு. அதனால நான் இப்போ அதை டிஷ்வாஷரில் போடுறதில்ல, இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணுறது. அப்புறம் நான்ஸ்டிக் ஏதாவது இருந்தால், குக்கர் இருந்ததுன்னா அதை என்னோடய குக்கர் அந்த ஒரு பிளாக் கலர் கோட்டிங் உள்ள குக்கர் உங்களுக்கு தெரியும், அது நான் டிஷ்வாஷரில் போட்டு கெடுத்துட்டேன், அது தெரியும். ஸோ நான் அதை கூட ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரத்தை மட்டும் நான் ஹேண்ட் வாஷ் பண்ணுவேன். அடுத்ததாக இப்போ சிங்கில் இருக்கக்கூடிய எல்லா வேஸ்ட்டையெல்லாம் எடுத்துடலாம். அப்புறம் நம்ம கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய எல்லா வேஸ்ட்டையுமே நம்ம எடுத்துடலாம். அப்போ தான் க்ளீன் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்படி தான் குக்கிங்லாம் முடிஞ்சால் என்னோடய கிச்சன் ரொம்ப மோசமாக இருக்கும். இப்படி தான் இருக்கும். இதை நம்ம அப்புறம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பண்ணக்கூடிய பாட்டில், இது ஆல்ரெடி கிளாஸ் கிளீனர் வாங்கின பாட்டில், அதை நான் எடுத்திருக்கேன். அதில் இப்போ ஒரு சொல்யூஷன் பண்ணலாம். அதுக்காக கொஞ்சம் டிஷ்வாஷர் எடுத்துக்கலாம். அப்புறமா ஒயிட் வினிகர், இது கொஞ்சம் நல்ல ஸ்மெல் கொடுக்கும், அதுக்காக இந்த ஒயிட் வினிகர். அது கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இதை வச்சு தான் நம்ம ஃபுல் கிச்சனை க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி டைல், அப்புறம் கவுண்டர் டாப், எல்லா இடத்துலையும், சிங்க்லையுமே எல்லா இடத்துலையுமே இதை ஸ்ப்ரே பண்ணிடலாம். இப்போது நான் என்னோடய ஸ்டவ்க்காக இந்த கிளாஸ் கிளீனர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா என்னோடய ஸ்டவ்வில் மேலே இருக்குது கிளாஸ். அதனால இந்த கிளாஸ் கிளீனர் யூஸ் பண்ணாலே எனக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப நல்ல கரை இருந்துச்சுன்னா, ஏதாவது பால் கொட்டிடுச்சுன்னா அப்படின்னா ரொம்ப கரை இருக்கும். அப்போ அதுக்கு மட்டும் நான் அந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணுவேன். இப்போ எனக்கு அவ்வளோவா இல்லை. ஸோ நான் இந்த கிளாஸ் கிளீனரை யூஸ் பண்ணிப்பேன். இப்போது எல்லா இடத்தையும் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா தேய்க்கணும். இப்போது இந்த ஸ்டவ்வையும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். எப்போவுமே ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது நம்ம அந்த ஆன் பண்ணுவோம்ல, அந்த இடத்தையுமே க்ளீன் பண்ண மறந்துடாதீங்க. என்னென்னா நம்ம அடிக்கடி அதை யூஸ் பண்ணுறதுனால அதுலேயுமே நிறைய அழுக்குலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அதையுமே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்புறம் சிங்கையுமே நான் அதே சொல்யூஷன் வச்சு தான் க்ளீன் பண்ணுறேன். அப்புறமா இது ஒரு மைக்ரோ கிறிஸ்டல் க்ரீம், சீஃபோடது. இது நான் கிச்சனில் இருக்கக்கூடிய டேப், அப்புறம் பாத்ரூமில், அப்புறம் வாஷ் பேஷனில் எல்லா டேப்லேயுமே நான் இது யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி இந்த க்ரீமை கொஞ்சமாக ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு நல்லா ப்ரஷ் பண்ணணும். அந்த இதிலெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சிட்டு 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ அப்படியே விட்டுடணும். அதுக்கப்புறமா அதை க்ளீன் பண்ணிட்டோன்னா அப்படியே சூப்பராக பளபளன்னு இருக்கும், புதுசு மாதிரியே இருக்கும் நம்மளோட டேப்பெல்லாம் பார்க்குறதுக்கு. அதனால இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. இப்போ நான் காட்டுறேன் இது எப்படி இருக்குன்ட்டு, நீங்கள் பாருங்கள். எப்படி இருக்குது, இப்படி தான் இருக்கும், புதுசு மாதிரியே இருக்கும் அப்படியே. இது டாய்லெட்டில், பாத்ரூமில், வாஷ் பேஷனில் இருக்க எல்லா டேப்புக்குமே யூஸ் பண்ணுவேன். அப்புறமா இதையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு வெட் ஸ்பாஞ்ச் எடுத்துக்கலாம். வெட்டெக்ஸ் இருக்குது, அது இதை விட கொஞ்சம் மெலிசாக இருக்கும்.
அதை விட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்போ இது ஷாப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் இது வாங்குங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை வந்து வாங்கலாம். இதை வச்சு எல்லா இடத்தையும் அப்படியே தண்ணி முக்கி தொடச்சி எடுத்துடலாம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு கிளாத் வச்சு கூட தொடச்சிக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபைபர் கிளாத், இந்த ஃபைபர் கிளாத்தில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க அந்த டிஷ்வாஷர் சொல்யூஷன் இருக்குல்ல, அதை வந்து இதில் அடிச்சுட்டு எல்லா கபோர்டோட டோர்ஸையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். என்னென்னா நம்ம வந்து அந்த எவ்ரி வீக்ஸ் வந்து கபோர்ட் கூட ரொம்ப யூஸ் பண்ணுவோம். அந்த கபோர்ட்லேருந்து திறந்து மசாலா எடுக்கிறது அந்த மாதிரியெல்லாம் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல கூட டர்ட்ஸ் இருக்கும். அதனால இதை வச்சு அதையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நான் இதுக்காக சோடா வந்து தனியாக வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பேக்கிங் சோடா உங்கள் வீட்டில் நிறைய இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் ஒயிட் வினிகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இது வந்து சிங்க்கு பக்கத்தில் இருக்கும்ல அந்த ஸ்டீலில், அந்த இடத்துல எல்லாம் இதை போட்டு 5 நிமிஷம் இதை வந்து நல்லா தேய்ச்சிட்டு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு அப்புறமா தொடச்சி எடுத்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும், புதுசு மாதிரி. அதுக்காக தான் இப்போ சிங்கெல்லாம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேஸ்ட்டை வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இப்படி அழகாக ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணணும்னா இப்படி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒரு ப்ரஷ் வச்சு தேய்ச்சிடணும். தேய்ச்சிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இதே பேஸ்ட்டை வந்து நம்ம செல்ஃபு ட்ராயர்ஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த ஹேண்டில் இருக்குல்ல, அதில் கூட சம் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும், அதில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறம் தொடச்சோன்னா இதுவுமே நல்லா புதுசு மாதிரி இருக்கும். எல்லா அழுக்குமே அப்படியே வந்துடும். பாருங்கள், இதை நான் இப்படியே 5 நிமிஷம் விட போகிறேன். இப்போ நம்ம கவுண்டர் டாப்பில் அந்த 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ இதை துடைக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நான் இதை துடைக்கிறப்பவே அது அவ்வளோ பளபளன்னு இருக்கும் அந்த இடம்லாம். இது வந்து நான் டெய்லி பண்ணுவேன். டெய்லி க்ளீன் பண்ணும்போதும் லாஸ்ட்டில் இந்த மாதிரி பேக்கிங் சோடா வச்சு நான் இந்த மாதிரி பண்ணுவேன். அப்போ வந்து கிச்சன் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுலேயுமே எல்லாமே போயிட்டு இந்த மாதிரி இருக்கும். இது அப்புறமா அவன் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம ஏற்கனவே அந்த டிஷ்வாஷரில் பண்ணோம்ல, அதே வச்சு தான் நான் அவன்லேயுமே க்ளீன் பண்ணுவேன். அப்போது அதை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு அதை நல்லா தேய்ச்சிக்கணும். ஏதாவது நம்ம க்ரில் பண்ணுறதுனால ஏதாவது அழுக்கு இருந்துச்சுன்னா அதுவும் இதில் வந்துடும். அப்புறமா இதை மாதிரி ஒரு கிளாத் வச்சோ அல்லது இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சோ நம்ம அதை தொடச்சி எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம அதுக்கப்புறமா தொடச்சோன்னா அது அவ்வளோ க்ளீனாக இருக்கும். என்னோடய அவனில் வந்து இன்றைக்கி அவ்வளோவா எதுவும் நான் க்ரில் பண்ணல இந்த வீக்கு, அதனால் அவ்வளோவா அழுக்கு இல்லை. அதனால் நான் அந்த ஸ்டீல் ரேக் இருக்குல்ல, அதை நான் வெளியில் எடுக்கல. அப்புறம் இந்த டோரெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுறத நான் இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட்டு அவுட் சைடில் வந்து நான் கிளாஸ் கிளீனர் தான் யூஸ் பண்ணுவேன். கிளாஸ் கிளீனர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டவ்வில் நான் யூஸ் பண்ணேன்ல, அதை வச்சு க்ளீன் பண்ணிட்டுருவேன் அவுட் சைடு இருக்கக்கூடிய அந்த டோரை. அப்புறமா இதோட நடுவில் இருக்க இந்த இதை வந்து நான் எடுத்துடுவேன். ஏன்னா நடுவில் ஒரு கிளாஸ் இருக்கும், மொத்தம் 3 கிளாஸ் இருக்கும் அந்த ஒரு டோர்லேயே. அதில் நடுவில் இருக்கக்கூடிய கிளாஸில் சம்டைம்ஸ் அழுக்கு வந்துடும். அது எப்படி வருதுன்னே தெரியல, அது வந்துடும். அப்போ நம்ம ஃப்ரண்ட்லேயும் க்ளீன் பண்ணிவிடுவோம், உள்ளேயும் க்ளீன் பண்ணிவிடுவோம், ஆனாலும் அழுக்கு இருக்கும். பார்த்தா அது நடுவில் இருக்கும். ஸோ இந்த கிளாஸை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி நம்ம க்ளீன் பண்ணோன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இதுக்கு எல்லாமே நான் கிளாஸ் கிளீனர் தான் யூஸ் பண்ணுவேன். கிளாஸ் கிளீனர் வச்சுட்டு இப்படி லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம இதை தொடச்சி எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. நீட்டாக இருக்கும். இப்படி தொடச்சி எடுத்துட வேண்டியது தான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு. ஈஸியாக தான் வந்துடும் அப்படியே.
இப்போது நடுவில் இருந்த அந்த 2 கிளாஸஸையுமே, இது வந்து ஒன்று இன்சைடில் இருக்கும், அப்புறம் இன்னொன்று நடுவில் இருக்கும். இந்த ரெண்டையுமே நான் எடுத்து அதே கிளாஸ் கிளீனரை யூஸ் பண்ணி தான் நான் இப்படி க்ளீன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே ஒன்று வச்சுட்டேன். இப்போது இன்சைடில் ஒரு கிளாஸ் இருக்குல்ல, அப்படி 2 இருக்குது, அப்புறம் நடுவில் உள்ள கிளாஸ், இப்படி 3 கிளாஸையுமே வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த இதை வச்சு நம்ம மூடிடணும். இவ்வளோ தான். இது எல்லா அவன்லேயுமே இந்த மாதிரி 2 ஸ்விட்ச் வந்து 2 சைடில் இருக்கும். அதை ரொம்ப ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாகவே வந்துடும். இது பாருங்கள், அவன் வந்து க்ளீனாக இருக்குது. இப்போது கிச்சன் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஆமாம், எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த பக்கம் வந்து எவ்வளோ அழகாக அந்த பேக்கிங் பவுடர் அந்த சொல்யூஷன் போட்டதுனால, அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணதுனால இன்னுமே புதுசு மாதிரி இருக்கும். கிச்சனுமே எல்லா இடமுமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் இது வந்துட்டு கிச்சனில் ரைட் சைடில் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன கவுண்டர் டாப் இருக்குது. இதில் வந்து ரைஸ் குக்கர், அப்புறம் வாட்டர் ஹீட் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்கும். அவ்வளோதான் வச்சுருப்பேன். இதில் ரைஸ் குக்கர் கீழேயே நான் இந்த மாதிரி ஒரு ஷீட் விரிச்சிருக்கேன். ஏன்னா இந்த ரைஸ் குக்கர்லேருந்து எனக்கு சம்டைம்ஸ் தண்ணி வெளியில் வரும் நிறைய ரைஸ் வைக்கும்போது. அது வந்து இந்த கவுண்டர் டாப்பை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இப்படி ஒரு ஷீட் நான் விரிச்சிருக்கேன். இதை வந்து ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து கிச்சனில் கவுண்டர் டாப்பில் ரொம்ப பொருள் எதுவுமே வைக்கிறதில்ல. வாலில் எல்லாம் ஹேங் பண்ணுவேன், ப்ரஷஸ், அப்புறம் தோசை தவாலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான பொருள் மட்டும்தான் நான் இதில் வச்சுப்பேன். மிக்சிலாம் கூட நான் கபோர்ட்ஸ்லேயே தான் வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு தேவைப்படும் போது மட்டும் நான் அதை எடுத்துப்பேன். இதில் பொருள் அவ்வளோவா இல்லைன்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட க்ளீனாக இருக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோட இந்த கிச்சன் க்ளீனிங் வீடியோ அப்புறம் இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. உங்களுக்கு நாவலன் சமையலறையோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நாவலன் சமையலறையை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.